ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆன்டிசெடென்ட் அப்படின்ற வார்த்தைக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னு பார்க்கலாம். ஆன்டிசெடென்ட் ஆன்டிசெடென்ட் இந்த வார்த்தைக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா முன்னோடி, முன்னாள் காரணம், முன் நிகழ்வு. அதாவது ஒரு நிகழ்விற்கு முன் நடந்த இல்லைனா அதுக்கு காரணமான அம்சத்தை குறிக்கிறத ஆன்டிசெடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் நல்லா புரிஞ்சுக்க நம்ம ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். First example, the antecedent event caused this reaction. முந்தைய நிகழ்வு இந்த விளைவுக்கு காரணமானது. Second example, he studied the antecedent conditions carefully. அவர் முந்தைய சூழ்நிலைகளை கவனமாக ஆய்வு செய்தார். இன்னைக்கு ஆன்டிசெடென்ட் அப்படின்ற வார்த்தைக்கு தமிழ் என்னன்னு பார்த்தோம். இனி இன்னொரு வீடியோவில் வேற ஒரு இங்கிலீஷ் வேர்டுக்கு தமிழ் என்னன்னு பார்க்கலாம். அது வரைக்கும் பை பாய்.